தங்களை இவன் எங்கே தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறானோ என்று மனதெல்லாம் அடித்துக் கொண்டது. காந்திமதி, நான் முன்னரே சொல்லியிருக்கிறேன், இவன் ஒன்றும் மற்ற சிறுவர்களைப் போல அல்ல. சாஸ்திர நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதில் அலாதி பிரியத்தை காண்பிக்கிறான். அவனுடைய சாஸ்திர ஞானத்தை என் மாணவர்களுக்கு குருவின் வைபவத்தை அவன் விளக்கியதை வைத்தே புரிந்து கொள்ள வேண்டாமா? அம்மா, நான் கோவிந்தனை பார்க்க வேண்டும். எங்கே இருக்கிறான் அவன்? ராமானுஜா, குழந்தை இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறான். சற்று நேரம் பொறுத்து பார்க்கலாம். இல்லை இல்லை, நமக்கு இருக்கும் வருத்தம் அவனை எதற்கு பாதிக்க வேண்டும்? குழந்தை கண் திறந்த பிறகு ராமானுஜனுக்கு காண்பிக்கலாம் என்று இனியும் தள்ளி போடுவது நல்லது அல்ல. தன் தம்பியின் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ராமானுஜனுக்கு மட்டும் இருக்காதா என்ன? அதற்கில்லை. ராமானுஜன் கோவிந்தனை பார்க்கும்போது பெரிய பிராட்டிக்கு நம் குழந்தை மட்டும் இப்படி இருக்கிறதே என்ற வேதனை அதிகமாகும். அதனால்தான் நான் ராமானுஜனை கோவிந்தனின் பக்கத்திலேயே போக விடவில்லை. அதெல்லாம் ஒன்றுமில்லை ராமானுஜா. சித்தப்பா, நீ உள்ளே போ. உன் தம்பி கோவிந்தன் உள்ளேதான் இருக்கிறான். சரி. கோவிந்தா, உன் அண்ணன் ராமானுஜன் வந்திருக்கிறேன். கண் திறந்து பார். கோவிந்தா, கோவிந்தா, கண் திறந்து பார்.